இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது வீடியோல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல அடுத்த கட்டத்துக்கான நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்ப நான் எப்படி பண்றேன்னா ஆல்ரெடி நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் எக்ஸல். அதுக்கு போயிட்டுதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, இப்ப நான் வந்து என்ன சொல்லி கொடுத்தேன்னா எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்றது அப்படிங்கறத மோர் தென் நம்ம யூஸ் பண்ணோம். இப்ப நான் எப்படி வியூ பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கறத பாருங்க. இப்ப உங்களுக்கு நான் வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஒரு ஷீட் எப்படி ஒரு ஒர்க் ஷீட் வேற ஒர்க் புக்குங்கிறது வேற. ஒர்க் ஷீட் அப்படிங்கறது நம்ம இப்ப நான் என்ட்ரி பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஒர்க் ஷீட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஹோல் ஷீட்டையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒர்க் புக் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க அன்டைட்டில் இருக்காதப்ப என்ன இருக்கும்னா புக் 1 புக் 2 அப்படிங்கறதா இருக்கும். அன்டைட்டில் சொல்லுவாங்க. நீங்க அப்படி இருக்கிறப்ப புக் 1 புக் 2 அப்படிங்கிறது இருக்கா, நம்ம தான் ஒரு நேம் கொடுத்து நம்ம ஓபன் பண்ணுவோம். அதே மாதிரிதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா ஷீட் எப்படி எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்றது, அதுல எப்படி ரீநேம் பண்றது, இல்ல நார்மலா பேசிக்கான என்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இப்ப ஷீட் 1 இருக்கு. இப்ப எனக்கு வந்து இது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஓகே எனக்கு இந்த ஷீட் வேணாம், வேற ஒரு ஷீட் வேணும்னா நம்ம டெலீட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதே நான் இது இருக்கட்டும், எக்ஸாம்பிளா இருக்கட்டும், இன்னொரு ஷீட் எனக்கு வேணும் அப்படின்னா இங்க கீழே பிளஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும். இல்ல பழைய லேப்டாப் யாரும் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒன் கிளிக் அப்படின்னா ஷீட் 2 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும்னா வியூ ஆகி வந்துடும். அந்த ஷீட் 2ல நீங்க ஏதாவது ஒரு ரீநேம் பண்றது, ஷீட் 1 ஷீட் 2 அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இதை எப்படி நேம் மாத்துறது அப்படிங்கறத கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் மட்டும் கொடுங்க. மவுஸால ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்சர்ட், டெலீட், ரீநேம், மூவ் காப்பி, வியூ கோட், ப்ரொடக்டட் ஷீட் அண்ட் டாப் கலர் ஹைட் அப்படிங்கறது உங்களுக்கு வியூ ஆகும். இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப நான் இதை ரைட் கிளிக் பண்ணி எனக்கு இன்சர்ட் நான் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கறத இன்சர்ட் கொடுக்கறாங்க. எனக்கு ஒர்க் ஷீட்டா எனக்கு வேணுமா இல்ல சார்ட்டா வேணுமா அப்படிங்கிறது, சார்ட்டுங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் என்னென்ன சார்ட் இருக்கு அப்படிங்கறத. ஓகே, இப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஷீட்டை தான் எனக்கு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, ஷீட் 1 and sheet 2 and sheet 3 அப்படிங்கிறது எனக்கு சென்டர்ல வந்துருச்சு. சிம்பிளா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரைட் கிளிக் கொடுத்து அப்படி போகுது, ஜஸ்ட் ஒன் கிளிக் தான். ஓகே, இப்ப நம்ம ரைட் கிளிக் கொடுத்து இந்த ஷீட் எனக்கு வேண்டாம் அப்படிங்கறத நான் டெலீட் பண்றேன் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரைட் கிளிக் கொடுத்து டெலீட் அப்படிங்கறத கொடுத்துடலாம். அதே மாதிரி எனக்கு இந்த ஷீட் வந்து பேர் மாத்தணும். இப்ப நான் ஸ்கூல்ல வேலை பாக்குறேன் அப்படின்னா ஒரு செக்ஷன் ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் அப்படிங்கறத இருக்கு. அப்ப ஏ செக்ஷனோட டீடைல்ஸ் எல்லாமே நான் வியூ பண்ணணும். அப்ப அதுக்காண்டி நான் என்ன பண்றேன்னா ஏ அப்படிங்கிறது, பி அண்ட் சி அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்றேன். அதே மாதிரிதான் இப்ப நான் மென்ஷன் பண்ற பாருங்க. ஜஸ்ட் ரீநேம் கொடுத்து பேக் ஸ்பேஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏபிசி அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். இப்ப ஷீட் 3 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். சாதாரணமா நம்ம அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்றவங்களும் இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் பாக்குறவங்க ஒரு வருஷம் அக்கௌண்ட்ஸ் பாக்குறவங்க இந்த வருஷம் அக்கௌண்ட்ஸ் பாக்குறவங்க ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப அந்த ஷீட்ல வந்து 2020 இருக்கணும், இந்த வருஷத்துக்கு அது 2021 இருக்கணும். இல்ல எனக்கு 2022 வேணும், 23ல எனக்கு கரெக்டா நம்ம போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம இப்படியும் நம்ம டிசைட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம சிம்பிளா ஷீட் 1 கிரியேட் பண்றது, எப்படி ரீநேம் பண்றது, டெலீட் பண்றது அப்படிங்கறது மட்டும். இப்ப நம்ம நார்மலா ஒரு எக்ஸல் சின்ன சின்னமா இருக்கே, செல் அப்படி இருக்கே, இதை நம்ம பெருசாக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கறத மெயின்டைன் பண்றேன்னா டைப் பண்றேன். இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா இதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. இதே இது என்ன பண்றேன்னா டீடைல்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா
டீடைல்ஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு மென்ஷன் ஆகுதுன்னா நான் என்ன பண்றேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா சீக்குள்ள எனக்கு வியூ ஆகுது. எனக்கு அது அப்படி வியூ ஆகுது. அப்ப நான் சீக்குள்ள எது டைப் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும், என்டர் கொடுக்குறேன், என்ன ஆகும் எனக்கு பி அண்ட் சி அப்படிங்கிறது என்னன்னா வியூ ஆகாது. ஏன்னா ரெண்டுமே எனக்கு மறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா பி அப்படிங்கறத நான் ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், அக்கௌண்ட்ஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விரிஞ்சு எப்படி சொல்றது ஒரு எக்ஸ்பேண்டோட எனக்கு காமிக்கும். எவ்வளவு பெருசு இருக்கு, எவ்வளவு சைஸ் இருக்கோ அவ்வளவு சைஸ்க்கு எனக்கு வியூ ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப எனக்கு வந்து இது ஒரு டைட்டில் தான் எனக்கு வேணும். இதை டெலிட் பண்ணிடுறேன். இது எனக்கு 2021 ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கறது எனக்கு பெருசா ஒரு போல்டா எனக்கு கலர் கொடுத்து அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் திங்க், இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா எது நமக்கு வேணும்னா இது அளவுக்கு போதும்ல, கொஞ்சம் பெருசா இருக்கும்ல, அதுக்காக இது அளவுக்கு போதும். இதுக்காக நான் என்ன பண்றேன்னா செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் பண்றேன். இந்த எல்லா செலக்டையும் என்ன பண்றேன், மெர்ஜ் பண்றேன். மெர்ஜ் பண்றப்ப எனக்கு என்னன்னா இத செலக்ட் பண்ணக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்னா மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படிங்கறத கொடுக்கணும். அப்ப நான் சென்டர் அப்படின்னு எனக்கு என்ன ஆகுது, ஒரு இது மெர்ஜ் ஆகி காமிக்குதான். அதுதான் எனக்கு என்ன ஆகுதுன்னா மெர்ஜ் ஆகி எனக்கு வந்துருச்சு. இது கூட என்ன டைப் பண்ணாலும் என்ன ஆகும்னா வியூ ஆகும். அப்ப ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு இது போல்டா தெரியணும். அதே கான்செப்ட் தான் நம்ம நார்மலா வேர்ல்ட்ல எப்படி யூஸ் பண்ணுமோ அதே கான்செப்ட் தான். இப்ப நான் அதை செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு டைம் மூவ்மெண்ட்ல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் செலக்ட் பண்ணிட்டேன், டைம் வியூ மோட்ல வச்சுட்டேன், டைம் நியூ மூவ்மெண்ட் அப்படிங்கறத வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் இது போல்டா இருக்கணும்னா Ctrl+B அப்படிங்கறத கொடுத்துறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லாங்கா பிரஸ் பண்ணி கொஞ்சம் பெருசா அனுப்பி இதுக்காக சேஞ்ச் பண்றேன் அப்படின்னாலும் நாம சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ உங்களுக்கு டிஃபரெண்டா ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது உங்களுக்கு வியூ ஆகுது. அதே மாதிரி நான் இங்க என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு மந்த் எண்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்படிங்க இப்ப எனக்கு வந்து ஒரு பி கிட்ட கொஞ்சம் வரனால என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒன் கிளிக் அப்படிங்கறத கொடுப்போம். ஓகேங்களா? மந்த் எண்ட் அண்ட் மந்த் ஸ்டார்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னா இயர் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நான் ஒரு இது டேபிளா அப்படிங்கறத கொடுக்கறேன் அப்படின்னா 12/09 என்டர். இது எல்லாத்துக்கும் நான் கொடுத்துக்கிறேன் ஒரு மினிமம். அதே மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் 12 அப்படிங்கிற செப்டம்பர் எனக்கு கீழே வரணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்றோம்னா எவ்வளவு தூரம் வரணுங்கிறத ஷிஃப்ட் அண்ட் டவுன் ஆரோ கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எவ்வளவு காலம் வரும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு Ctrl+D அப்படிங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, கீழே நம்மளுக்கு வியூ ஆகி வந்துருது. அதே மாதிரிதான் இங்க நான் என்ன கொடுக்குறேன்னா 15/2007 மந்த் அப்படிங்கறத கொடுக்குறேன், ஜூலை. அதே மாதிரி என்ன பண்றோம், மாதிரி வியூ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இயர் என்ன கொடுக்குறேன் 2022. ஃபினான்ஷியல் இயர்னா நம்மளுக்கு 20 இயர் இருக்கு, 22 இயர் தானே நம்ம பார்க்கணும். அதே கான்செப்ட் தான். ஓகே, இப்ப எனக்கு வந்து இது ஒரு டேபிள் ஃபார்மேட்ல வேணும், எனக்கு இந்த ஃபார்மேட்ல இருக்கு, எனக்கு டேபிள் நீட்டா போட்டு எனக்கு நீட்டா வேணும் அப்படிங்கறத கேட்டீங்கன்னா நம்ம அது பண்ணலாம். எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்க பார்டர் அப்படிங்கறது இருக்கு பாத்தீங்களா, அந்த பார்டரை ஆல் பார்டரா கொடுக்கணும். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, பார்டர் கொடுத்து ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப நான் வந்து இதை வந்து கலர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன்னா கலர் பண்றேன். இப்ப இந்த மந்த் எண்ட் அப்படிங்கறத நான் என்ன பண்றேன்னா கலர் வந்து லைட் கலரா கொடுத்துக்கிறேன். அப்ப நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். தென் இது எல்லாத்தையும் என்ன பண்றேன்னா ஒரு கிரீன் கலர்.
இப்ப நீங்க பாத்துருப்பீங்க என்னென்ன பண்ணலாம் இதை வச்சு அப்படிங்கறத நம்ம மெர்ஜ் பண்ணோம், என்னென்ன ஷீட் நம்ம இன்சர்ட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா சார்ட் இன்சர்ட் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப நான் இங்க என்ன கொடுக்குறேன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கறத கொடுக்குறேன், பெர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நினைச்சு கிளிக் ஆகி வந்துருச்சு. இதுல என்ன கொடுக்குறேன்னா 52 and 26 and 28 சம்ஸோ நார்மலா பேசிக்கா தான் வச்சுக்கிறேன். சார்ட் மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தவங்களை மெஷர் பண்றதுக்கு இவ்வளோ அவங்க வேலை பார்த்துருக்காங்க, இல்ல இவங்க இவ்வளோ வந்து மணி எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கே போறீங்கன்னா இந்த இயரோட அந்த இயர் எனக்கு கூட வந்திருக்கு, இல்ல எனக்கு கம்மியா வந்திருக்கு அப்படிங்கிற போது நம்ம வந்து சார்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் சார்ட் போறது எப்படி சொல்றேன், செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படிங்கிற பட்டன்ல போயிட்டு அப்படிங்கிறது இருக்கா பாத்தீங்களா, பின் இருக்கு, சார்ட்ஸ் அப்படிங்கறதுல நான் ரவுண்ட கிளிக் பண்றேன். ரவுண்ட் எனக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். என்ன ஆயிடுச்சு, எனக்கு சார்ட் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதை மாடிஃபை பண்றதாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். என்னென்ன வேணும் அப்படிங்கறத நம்ம ஆட்டோமேட்டிக்கா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு பேசிக்கா நம்ம எப்படி மெர்ஜ் பண்றது, பை சார்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். ஃப்ளூட் ஸ்கெட்சா நம்ம பாக்குறதுனா நெக்ஸ்ட் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச்.